இவன் பேரு மணி, எங்க ஊருக்காரன். இவனுக்கு நீங்க வேலை அவசியம் கொடுக்கணும். நான் கூட அண்ணனுக்கு பக்கத்து ஊருக்காரர் தான். என் வேலையும் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். 3 கிலோமீட்டர் தூரம் சார். மணி பிகாம் பாஸ் பண்ணிருக்கிறதுனால அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணட்டும். மேனேஜர் போஸ்ட் எதுவும் காலியா இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நான் இதையே பாக்குறேன். சார், நான் எந்த செக்ஷன்? கோடவுன்ல. கோடவுன்னா? அண்ணே, முதலாளி சொல்லிட்டாருல, இப்போதைக்கு இந்த வேலையில இரு. அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை மாத்துறேன்டா. என்ன கிருஷ்ணா, சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் தான். ஆமா, இவங்க எல்லாம் யாரு? நம்ம ஊருக்காரங்க. இவர் யாருங்க? புரோக்கர். என்னங்க? வீட்டு புரோக்கர்ப்பா. இவர் முகத்தை பார்த்தா வேற புரோக்கர் மாதிரி தெரியுதா? இவங்க 2 பேத்துக்கும் நல்ல வீடா ஒண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு. கொடுக்கலாம். 1ஆம் தேதியானா வாடகை டான்னு வந்துருமா? வராதுங்க. என்னப்பா? 5ஆம் தேதி தான் கொடுப்போம். ஏன்னா 5ஆம் தேதி அவங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்றாங்க நல்ல வீடா ஒண்ணு பார்த்து கொடு. இப்பவே காட்டுறேன், வாங்க. காட்டுறத பாத்துட்டு வரேன். போங்க. உங்களுக்கு என்ன டைப்ல வீடு வேணும்? அதாவதுங்க, நானும் ஆபீஸ் ஒர்க் பண்றேன், அவனும் ஆபீஸ் ஒர்க் பண்றான். அதனால 2 பேருக்கு தனித்தனி பெட்ரூம், அதுல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். அப்புறம் எங்களை யாராவது பார்க்க வந்தா அவங்க வெயிட் பண்றதுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹால். சரி, பூஜை ரூம் வேண்டாமா? உங்க ஆசையை கெடுப்பானே, பெரிய பூஜை ரூம் வேணும். அதுலயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கணும். பூஜை ரூம்ல அட்டாச்சு பாத்ரூமா? அட சாமியை கழுவுறதுக்குங்க. இத்தனை வசதியோட ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வாடகை வேணும்? குறைஞ்சது 2500 ரூபாய் ஆகும். 2500 ரூபாயா? ஆமா, அட்வான்ஸ் 10,000 ரூபாய் ஆகும். எங்களுக்கு வீடே வேணாம். உங்க தகுதிக்கு 100 ரூபாய் அளவுல தான் தேவைப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க, காட்டுறேன். வீடு எங்க? பக்கத்துல தான் இருக்கு, வாங்க போங்க. இதுதான் வீடு. மாசம் 125 ரூபாய் வாடகை. ஏயா, வத்திப்பட்டி சைஸ்ல இருக்குதா இது? நீ குடுக்கற 125 ரூபாய்க்கு வத்திப்பட்டி மாதிரி இல்லாம விஐபி சூட் கேஸ் மாதிரியா இருக்கும். ஆமா, பாட தெரியுமா? எதுக்கு கேக்குறீங்க? பாத்ரூமுக்கு கதவு கிடையாது. சௌரியமா பிறந்த மேனியோட குளிக்கணும்னா பாடிக்கிட்டே குளிக்கணும். அவசரமா யாராவது புந்துட்டா அசிங்கமா போயிடும்ல. அத பத்தி அவங்கள கவலை பண்ணணும். வாங்க வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், செவுத்துல ஆணி அடிக்கப்படாது. என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காத? வீட்டுக்கே பிடிக்காது. நீங்க ஆணி அடிச்சா அதிர்ச்சியில செவுரு சாஞ்சி பக்கத்து வீட்டுக்காரன் செத்துருவான். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆணி அடிக்க கூடாதுன்னு? எதுக்கு? அவன் ஆணி அடிச்சா நாங்கள்ல செத்துருவான். ஆமா, இந்த வீட்டுக்கு யாரு ஓனரு? நான் தான். யோ, நீ ஓனரா புரோக்கரா? ஓனரான புரோக்கர். ஆறாகத்துள்ளது. இப்ப நீங்க பார்த்தது profit and loss ledger. I will show you the previous balance sheet, okay? Bye. You know, ஐயோ, bloody nonsense, stupid. Thank you. அடுப்புல பால் வச்சிட்டு வந்துட்டேமா, அது என்னன்னு பாரு, தீவிர வாசம் அடிக்குது. என்ன மணி? இந்த மடையை நான் மண்ணெண்ணெய் வாங்கி வைக்க சொன்னா அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. எந்த மடைய? என் ஃப்ரெண்டு ரமணிங்க. நான் இப்ப திடீர்னு அடுப்பு பத்த வைக்கலான்னு போனா ஒரு பொட்டு மண்ணெண்ணெய் கூட காணோம். கடைக்கு போனா கடை முட்டைங்க. மணி 7 தானே ஆகுது, அதுக்குள்ள கடையை மூடி இருக்க மாட்டாங்களே? ஏங்க, நீங்க என்ன நம்பாம கேள்வி கேக்குறீங்க? போனங்க, கடை மூடிடுச்சு. இப்ப அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? அடுப்பு பத்த வைக்கணும். கொண்டா போய் கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொண்டாந்து கொடுமா. அது 3/4 லிட்டர் பிடிக்குங்க. உட்காரு. ஏன்பா, வேலையில இருந்து உன்னை நீக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே, நெசந்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. யூனியன் ப்ராப்ளம், கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்து பர்மனன்ட் பண்றதா முதலாளியே சொல்லியிருக்காரு. ஆஹா, நான் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். நம்பாதீங்க, இந்த மாதிரி புழுவுறதுக்குன்னு எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நான் வந்து காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டு மண்ணெண்ணைக்கு பார்த்தா இல்ல. இல்லங்க, அளவு பாத்தீங்களா? ஏன்னா திருப்பி கொடுக்கும்போது நான் கரெக்டா கொடுக்கணும். வரங்க, வா. நல்ல பையன் இல்ல? ஆமா, அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு வருத்தம். அதை வெளியில சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறான் பாவம். என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான் புள்ள. என்னங்க? என்னப்பா, உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறேங்க. நான் அங்க போய் பாக்குறேன், டின்னு நிறைய மண்ணெண்ணெய் இருக்குது, அரிசியை தான் காணுங்க. அவங்கிட்ட அரிசியும் மண்ணெண்ணி தான் வாங்கி வைக்க சொன்னேன். 2த்தையும் வாங்காம அவன் விட்டுட்டான்.
இப்ப என்ன பண்ணணுங்கிற? உள்ள போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வா. வரேன். மணி, வீட்டுல மண்ணெண்ணெய் நிறைய இருக்குன்னு சொன்னியே, இதை கொடுத்துறியா? திருப்பி கொடுக்கறத பத்தி இல்ல, விளக்கு வச்சிருச்சேன்னு பாக்குறேன். ஆ, நமக்கு மட்டும் விளக்கு வைக்கலையா? ஏண்டா, நம்ம யாராவது ஆபீஸ்ல பார்க்காத ஆள் இல்ல, கேவலம் அந்த பழைய பியூன் வேலை கூட கிடைக்க மாட்டேன்டா. நான் நினைக்கிறேன் 2 பேரும் போன ஜென்மத்துல பயங்கர பாவம் பண்ணிருக்கோம். நான் வேலை தெரிஞ்சே விட்டேன்டா. அப்ப பூவா பேசாம சினிமால நடிகன் ஆயிட போறேன். ஏண்டா டேய், டெய்லி மூஞ்ச கண்ணாடில பாக்குறல்ல, அப்புறம் எதுக்கு அந்த ஆசை? உனக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரே ஸ்தாபனம் தேவர் பிலிம்ஸ். அவங்களும் இப்ப மிருகத்தெல்லாம் வச்சு படம் எடுக்கிறது இல்ல. ஓய், அவ்வளவு கிண்டலா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சீரியஸா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சொல்லு. சினிமாவை விட பெட்டர் அரசியல். அதுல இறங்கிடு. முதல்ல சினிமா நடிகன் ஆயிடும், அப்புறம் அரசியலுக்கு போனாதான் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஐயா, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு போனீங்கன்னா சாணி அடிக்கிறது, போஸ்ட் ஓட்டுறது, இந்த கூழ் காசுறது, இதுக்கு தான் போவீங்க. லுக் மிஸ்டர் மணி. ஏஸ் ரமணி, அடுத்த முறை நீ என்ன சந்திக்கணும்னா சினிமா போஸ்டர்ல தான் சந்திக்கணும். முடியாதுடா. ஏன்? உன் மூஞ்ச ஓட்டின உடனே கழுத மேய்ஞ்சிடும். இட்ஸ் a challenge. சேலஞ்ச் பண்ணும்போது வரல. டேய், நீ மட்டும் சினிமால நடிகன் ஆயிட்ட மவன, நான் அதுக்காகவே இந்த சமுத்திரத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்டா. நீ மட்டும் சத்தியமா தற்கொலை பண்ணிக்குவேன்னா அதுக்காகவே நான் சினிமா நடிக்கிறேன்டா. எனக்கு ஒரே கவலை என்னன்னா, என்ன? நீ நடிச்சா நான் மட்டும் தற்கொலை பண்ணிக்க போறது இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற பெரும்பகுதி மக்கள் தற்கொலை பண்ணிக்க போறாங்களே, இந்த சமுத்திரம் தாங்குமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. பாக்கிய வெள்ளித்திரையில் காண்போம். பாக்கிய குடுத்துட்டு குடி. நடிச்சிட்டு தரேன்டா. குடுத்துட்டு நடி. ஓகே, லெட் அஸ் பார்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ். நான் வரேன். தப்பா இங்கிலீஷ் பேசாத எஸ்எல்சி. பெரியவரே நமஸ்காரம். இந்த சினிமா கம்பெனி எங்க இருக்கு? எந்தனே? ஷூட்டிங், ஆக்டிங். ஓ, நடிக்கானாயிட்டு. இந்த அவட போனோம். அங்கயா? தண்ணி, ஜலம், வாட்டருங்க. ஐ அம் சாரி. அதல்ல, நேரா போயிட்டு அங்கிட்டு போயாலே അവിടെ ജോലി ഫിലിംസ് ഉണ്ട്. ഓ, പിന്നെ പിന്നെ പള്ളങ്ക. അതല്ല, അവിടെ പോയാൽ നോക്കാന്ന് പറഞ്ഞു. ജോലി പിന്നെ. അതെ, ഞാൻ നോക്കാം. சரி. நாரே, ரொம்ப தேங்க்ஸ். சார், எனக்கு இந்த படத்துல சான்ஸ் கிடைக்குமா சார்? இதோ பாரு, நீ இதை பத்தி கவலையே படாத. சரி சார். டைரக்டர் நம்ம ஊருக்காரர் தான். நீ மட்டும் அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போனேன்னு வச்சுக்க, கண்டிப்பா சான்ஸ் உனக்கு தான். இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவர் ஒரு சபலிஸ்ட், சபல புத்திக்காரர். ஓஹோ. இந்த படத்துல வில்லனை மேய்க்கிற மாதிரி ஒரு சீன் வருது. நீ முதல்ல டைரக்டர் மேய்க்கிட்டேன்னு வச்சுக்க, சான்ஸ் உனக்கு தான். இப்ப வந்துருவாரு அவரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஜமாச்சிடு. எப்படி இந்த படத்துல சான்ஸ் வாங்கியே தீரணும். ஜூலி பிலிம்ஸ் கொச்சின். இதான் எப்படி இவங்க கம்பெனி படத்துல நடிக்க சான்ஸ் வாங்கி ஆகணும். நமஸ்காரம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? என்னோட அது இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நல்லாவே நடிக்கிறீங்களே. நான் நல்லா நடிக்கிறேனா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது சின்ன சாம்பிள் தான். என்னோட முழு திறமையை நீங்க பாத்தீங்கன்னா. வேணாங்க, உங்களை பத்தி அவரு நல்லாவே சொல்லிருக்காரு. யாரு? என்னங்க? என்னங்க இது? உங்களுக்காக இந்த அபல அல்லும் பகலும் துடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஏங்க என்னங்க இது? ஏங்க ஏங்கன்னு நீங்க சொல்றது என்ன ஏங்க வைக்குதுங்க. ஐயோ, ஏன் இதையும் துடிக்கிறது உங்க காதுல வேலையா? ஐயோ, ரொம்ப துடிக்குதுங்க. மூச்சு முட்டி இங்கேயே செத்துருவேன் போல இருக்குங்க. ஏங்க நீங்க இப்படி பயப்படுறீங்க? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஐயோ. இத பாருங்க, உங்களை பத்தி அவர் நிறையவே சொல்லிருக்காரு. யாரு? எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்ல. நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். வேணாங்க, விட்டுருங்க விட்டுருங்க. பயங்கரமா வேர்க்குதுங்க. புரியுதுங்க, புரியுது. அவர் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிருக்காரு. யாரு சொல்லிருப்பாங்க? கிட்ட வராத. கிட்ட வந்தா சுற்றுவேன். என்னோட கற்ப காப்பாத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் சுற்றுவேன். ஏய், ஈடி. എന്താ സാറേ, ചാൻസ് കിട്ടിയോ? கிட்டியா? யோ,
எந்த மாதிரி இடத்துக்கு நீ என்ன அமிச்ச? எந்த இது சினிமாவில் போயிருக்குன்னா டம்மி துப்பாக்கியானு பொம்மை துப்பாக்கியா? அதே சீ. ஏ. டேய் நீயா? என்னம்மா வெள்ளி திரையில் காண்கன்னு வீராப்பா பேசிட்டு போன வெறும் திரையில உட்காந்துருக்கேன். அந்த வயிற்றுல ஏன்டா கேக்குற? நான் கருப்பிழக்காத வந்ததே பெரும்பாடா போச்சு. ஒரு வழியா திரிஞ்சிட்டேன். எங்க திருந்துறது? என்னடா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியா வைக்கிற? என்னமோ எஸ்எல்சி ஹெட் கிளார்க் ஆயிட்ட மாதிரி இலக்காரமா பேசுறேன். டேய் இப்படி வெட்டியா உட்காந்துருக்கிறதுக்கு இந்த காய்கறி வியாபாரம் பண்றது எவ்வளவோ பெட்டர். டேய் நீ எதனா மாதிரி பண்ணு. நானா? இது மாதிரி கைவண்டி எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே இருந்திருப்பேன். நான் எதுக்கு கேரளா வரணும்? அப்போ நீங்க எதுவும் வேலை பார்க்க மாட்டீங்க. என் தகுதிக்கேத்த வேலை எதுவா இருந்தாலும் செய்வேன். அந்த வண்டி கொஞ்சம் காத்தடியா. ஓய். உன் உடம்புக்கு அதான்டா லாய்க்கு. ஆ. எங்கடா கிளம்பிட்ட? அந்த ராஸ்கல் நம்ம ராதாவை வேலையை விட்டு நிறுத்திட்டான்டா. அவனை போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன். இங்க ஒருத்தன் குத்து கல்லாட்ட உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் எண்ணமே உனக்கு கிடையாதா? கிடையாது. நேத்து வந்து விடாவ என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டாளா? நிச்சயமா. அப்போ நீ என்ன தண்டசோரன்னு சொல்ற இல்ல? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ தண்ட சொல்றதாண்டா. உனக்கு மனசாட்சியே கிடையாதாடா? கிடையவே கிடையாது. நீ என்ன கை விட்டிய? கழுவுனது மட்டும் இல்லடா, தொடச்சிட்டேன். என்னடா இப்படி பேசுற? பின்ன எப்படிடா பேசுவாங்க? வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு இப்படியே வீட்டுல உட்காந்தா எப்படி? ஏதாவது சொந்த தொழில் பார்க்கணும் உனக்கு ஐடியா இருக்குதா? பேட் ஒர்க்கர்ஸ் பிளேம் த டூல்ஸ். என்ன இங்கிலீஷ்ல திட்டியாடா? திட்டலடா, அது ஒரு பழமொழி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாதவ கூடம் சரியில்லைன்னு. அந்த மாதிரி. எனக்கு கூட இங்கிலீஷ் தெரியும். யூ டு சி சார். எஸ்எல்சி யூடியூப் ப்ரூட்டஸ். முதல்ல வேலையை பாரு டேய். இதான் உன்னோட முடிவா? ஆமா. சரி நீ போ. நீ திரும்பி வரத்துக்குள்ள வேலையை பாக்குறியா? நான் தற்கொலை பண்ணிட்டு செத்துறேன். உன்னால அதை கூட செய்ய முடியாது. நான் அவனை கவனிச்சு வரேன். துரோகி. எங்கடா அந்த ஆளு? ஏ ஆளாவது பி ஆளாவது எம்எம் டேட்டர்ஸ் முதலாளி. ஆளிட நான் கொஞ்சம் சம்சாரிக்கணும். அவர் உள்ளில் இல்லையா? உள்ளில் இல்லையா? உள்ள இருந்து அப்படி சொல்ல சொன்னாரா? அது அடிங்குள்ளா. அவர் புறத்து போய் கார் உண்டு நடந்து போய் நடந்தானே போயிருக்காரு. சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு. அது வரைக்கும் உள்ள உட்காரன். ஏய் அவர் திருவனந்தபுரம் போய் திருச்சி நடந்து வர சமயமாவும் இல்ல. ஏண்டா உயரத்துக்கு அதிகமா புழுவுற பத்தியா? திருவனந்தபுரம் எங்க இருக்குது? திருச்சி எங்க இருக்குது? உனக்கு உள்ளதானே வரக்கூடாது. நான் வயலே நின்று மடக்கிறேன் பாரு. நீ